என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருக்கிறாய். சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சில பேர் உன்னுடைய மனதிற்கு பாடத்தை புகட்டி நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். வலி, ரணம் என்று எப்போதும் ஆறாத காயங்களை உனக்கு கொடுத்திருப்பார்கள். ஒரு சிலரோ மறக்க முடியாத வலியை உனக்கு கொடுத்து மனதினுள் செதுக்கிவிட்டு சென்றிருப்பார்கள். உனக்கு எதிரான சதிகளை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றது. அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சற்று அமைதியாக இரு என் குழந்தையே. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்கின்ற தோஷத்தை அவர்கள் துடைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு இன்பமோ துன்பமோ ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவை பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னோடு இருந்து கொண்டு உன் வீட்டிற்கு நலம் விசாரிப்பது போல் வந்து கொண்டு உன்னை பற்றி தவறாகவோ அல்லது உனக்கு எதிராகவோ சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் பக்கத்து வீட்டாளுகளாகவும் இருக்கலாம் அல்லது உன்னுடைய உறவுகளாகவும் இருக்கலாம். என் தங்கமே, அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கர்மாவை அவர்கள் தானாக முன்வந்தே தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது உனக்கு காலம் கண்ணீர் என்றெல்லாம் புலம்ப தேவையில்லை. இது உனக்கு நீ தலை தூக்கி நிற்பதற்காக செய்யப்படும் செயல்கள் என்று நீ நினை. எப்பொழுதும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து எதையோ இழந்தது போன்று உன்னுடைய முகத்தை வாட்டமாக வைத்து கொண்டு திரிந்து கொண்டிருப்பாய். அதனை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை பெற்றுள்ளாய். எப்படியும் ஒரு நல்லது நடந்துவிடும். எப்படியும் ஒரு நாள் என்னுடைய மனம் குளிரும் நிகழ்வுகளை நிகழ்ந்துவிடும் என்ற நம்பிக்கை இப்போது உன்னிடத்தில் இருக்கின்றது. அதற்கு உன் தாயானவள் எப்பொழுதுமே துணை இருப்பேன். எது வந்தாலும் இது எனக்கு சோதனை காலம், நான் செய்வேன் என்று கூறும் அளவிற்கு மனதைரியம் பெற்றுவிட்டாய். இதற்கு முன் இந்த காயங்கள் அத்தனையும் உன்னிடத்தில் வந்து சேரும் போதெல்லாம் நீ மனம் நொந்து உட்கார்ந்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய பாதையில் நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வாழ்க்கை நகர்ந்து விட்டது. பிறரை நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, உன்னுடைய நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து நீ இனி தலை நிமிர்ந்து வாழும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய கைகள் ஓங்கி உயரப் போகின்றது. பிறர் முன்னால் கையேந்தி உன்னுடைய கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த அம்மாவின் பிள்ளையாக தலை நிமிர்ந்து உயர்ந்து ஓங்கி வாழப் போகின்றாய். என் தங்கமே, தன்னம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டுமே இப்பொழுது தேவை. எந்த நிமிடத்திலும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. யாரையேனும் கண்டு வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் விதி சதி செய்து 1000 கதவுகளை மூடினாலும் நீ செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக ஒரு ஜன்னலையாவது உன்னால் திறக்க முடியும். இது உன் அன்பு தாயான என்னுடைய உத்தரவு என்பதை நீ மறவாதே. எதை யோசித்தும் மூளையில் முடங்கி போகாமல், சோம்பேறித்தனமாக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய். இது நீ முன்னேறுவதற்கான காலம். பல புண்ணிய காரியங்களை நீ செய்தால்தானே இப்பொழுது இந்த நல்ல விஷயங்களை நீ அடைவதற்கு அது காரணமாக உள்ளது. இதனை நீ முழுவதும் கேள். இந்த தாயானவளின் இந்த பதிவை முழுவதுமாக நீ கேட்டுவிட்டால் உனக்கு தன்னம்பிக்கையும் மனபலமும் அதிகமாகும்.
என் தங்கமே, நீ சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட பல நல்ல விஷயங்களையும் செய்திருக்கின்றாய் தானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னால் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் நீ யாருக்கும் சலித்த பிள்ளையும் கிடையாது, மதிப்புமிக்க பிள்ளையும் கிடையாது. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பும்போதுதானே நான் உன்னருகில் நெருங்கி வருவேன். முடிந்த வரையிலும் நீ செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்யப்பார். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உயர்வும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது. அதற்கான ஆரம்பமாகத்தான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு படி ஏறினால் கூட போதும். உன்னுடைய வெற்றி சரசரவென்று பல படிகள் ஏறிவிடும். என் தங்கமே, நான் கூறுவது உனக்கு புரிகிறதல்லவா? தயங்காதே. யார் ஒருவர் உன்னிடம் சிறு உதவி என்று கேட்டு வந்தாலும் கூட முடிந்தால் உதவி செய். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஆறுதல் தரும் விதமாக நல்ல வார்த்தை சொல்லு. அதை விட்டுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படுவதும், அவர்கள் எனக்கு தவறு செய்துவிட்டார்களே, இவர்கள் எனக்கு துரோகம் செய்துவிட்டார்களே என்று மற்றவர்களை குத்தி காட்டி பேசிக்கொண்டு இருப்பதும் தேவையில்லாமல் நீ செய்யும் செயல்கள். என் தங்கமே, எல்லோருடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அதே நேரத்தில் எல்லோர் கண்முன்னாலும் நான் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், யார் மனதிற்கும் என் மீது பகை இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டே இருந்தால் தேவையில்லாமல் நிம்மதியை இழந்து விடுவாய். இங்கு உள்ள மனிதர்கள் யாராலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. என் செல்லமே, உன்னால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நீ செய்ய முயற்சி செய். செய்ய முடியாத செயல்களை என் வசம் விட்டுவிடு. எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தொழிலையும் நான் உனக்கு தரவே மாட்டேன். எல்லாம் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும். உனக்கான விஷயத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறதான் போகின்றாய். இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் செயல்களாலும், கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட, எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே, பொறுமையை வெறுத்து கொண்டே, கோபத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் எங்கும் எதிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிந்தித்து செயல்படு என் தங்கமே. கடந்து போகக்கூடிய பாதையில் எப்படி மேடு பள்ளம் இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். அதை சிறு புன்னகையோடு வரவேற்று கடந்து போய்கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்னும் பாதை உனக்கு சுகமாகவே இருக்கும். நிதானத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கை உனக்கு தெளிவான பாதையை நிச்சயமாக காட்டும். என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? எல்லோருக்கும் எதுவும் கிடைக்காது என்று எழுதப்படவே இல்லை. எல்லோருக்கும் எல்லாமே அவரவர் ஆசைப்பட்டபடி நடக்கத்தான் போகின்றது. ஆனால் அது உடனே நடக்காது. அதற்கான காலம்தான் வர வேண்டும். அப்படி உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை மற்றவர்கள் தரும் வழியையும் அவர்கள் செய்யும் கஷ்டங்களையும் சிறிது பொறுத்து கொள்ளும் செல்லமே. விரைவில் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுகின்றேன். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் மௌனம் என்பதை நீ கடைபிடிக்க வேண்டும். இந்த மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும். உன்னை பிடிக்காதவர்களுக்கும் உன்னிடம் வந்து பேசும்போதே நீ சிறிது மௌனமாக இருந்துவிடு. அந்த நேரத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை கூட யாராவது சொன்னாலும் அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிடு என் செல்லமே. ஏனென்றால் சிரிப்பு என்பதை எளிய பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்துவிடும், சிந்தனைகளையும் தீர்த்துவிடும். அதனால் மௌனமும் செழிப்பும் எப்பொழுதும் சக்தி வாய்ந்தது என்பதை நீ அறிந்து அனுபவித்தால் மட்டும்
அனைத்து பிரச்சனைகளையும் உன்னால் கடந்துவிட முடியும். என் தங்கமே, மௌனத்தையும் சிரிப்பையும் உனக்கு சொந்தமாக வைத்துக்கொள். பேச்சில் இனிமையும் கொள்கையில் தெளிவையும் நீ செய்யக்கூடிய செயலில் உறுதியும் இருந்தால் நிச்சயமாக நீ சாதனை படைத்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கும் சோதனைகளை சற்று தாங்கிக்கொள் செல்லமே. ஏனென்றால் சோதனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் சில சோதனைகளை நானே உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்றேன். அந்த சோதனைகள் மூலமாகவே நீ உன்னையும் புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். என் தங்கமே, யாரிடமும் நீ மனம் விட்டு பேச துணிந்து செல்லாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் யாரும் நல்லவர்கள் கிடையாது. யாருமே உன்னுடைய கஷ்டத்தை கண்டு கலங்கவும் மாட்டார்கள், உனக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள். என் தங்கமே, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உன் தாயானவள் என்னை மட்டும் நினைத்துக்கொள். என்னை ஒரு நொடி அழைத்தால் போதும், என் இரு கரங்களையும் நான் உனக்காக நீட்டுவேன். எவ்வளவு கஷ்டத்திலும் எவ்வளவு துன்பத்திலும் நீ யாரை நாடியும் இருக்கக்கூடாது. அப்படி யாரையாவது நீ நாடி இருந்தால் நீ மேலும் மேலும் துன்பத்தையே அனுபவிப்பாய். அத்தனை கஷ்டங்களிலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் தாயானவள் எப்பொழுதுமே நான் துணை இருப்பேன். அதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என் நாமத்தை மட்டும் நீ உச்சரி. உடனே நீ எங்கிருந்தாலும் உன்னோடு உனக்காக உன் நிழலாக நான் உன்னை பின்தொடர்ந்து உன்னை அந்த பாதையில் நான் அழைத்து செல்வேன். என் தங்கமே, இதற்கான காரண காரியங்களை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உனக்கான கர்ம வினைகளை நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.